பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் தற்பொழுது பக்தர்கள் வருகையால் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன். பௌர்ணமியை ஒட்டி கோவில்களுக்கு அதிக பக்தர்கள் வருவதால் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இதனால் கூடுதல் ரயில்கள் இயக்க ஏற்பாடு ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? இது குறித்தான விவரம். வணக்கம் பிரபாவதி. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விடிய விடிய கிரிவலம் முடித்துக் கொண்டு தங்கள் ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு ரயிலில் பயணம் செய்தனர். ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் செல்ல சாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்னர் கிரிவலம் செல்வதற்காக உள்ளூர், வெளியூர், வெளி மாவட்டம் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலத்தில் சென்ற பக்தர்கள் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதும் கிரிவலம் முடித்துக் கொண்டு இன்று அதிகாலையில் ரயில் நிலையத்தில் தங்கள் ஊருக்கு செல்ல விடிய விடிய காத்திருந்தனர். அதன் பின்னர் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடிக்கு அடுத்து திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் பயணம் செய்தனர். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகின்றனர். இந்த பௌர்ணமி தினத்தன்று மாவட்ட நிர்வாகம் சிறப்பு பேருந்தும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்று கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டத்தால் திணறும் திருவண்ணாமலை மாநகரமாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் சிறப்பு ரயில் நிலையத்தை இயக்கப்பட்டாலும் மேலும் மேலும் கூடுதலாக பக்தர்கள் வருவதால் கூடுதல் ரயில் பெட்டி இயக்கவும் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.